கண்ணி என்னை சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் நடித்து புதிய ஜீவனை அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும் விசுவாச பாதையிலே வெந்திடாதீரன்றோ. அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும் விசுவாச பாதையிலே வெந்திடாதீரன்றோ. என் நேசர் தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தார். என் நேசர் தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு செய்வான். கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு செய்வான். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் எதன் ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் எதன் ஜெயமே. என் நேசர் தேடி வந்தான் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. பிதாவே உம் இஷ்டம் மாற்ற என்னில் நிறைவேறட்டும். என்னுடைய இயேசுவை போல் என்னை முற்றும் ஒப்புவித்தேன். பிதாவே உம் இஷ்டம் மாற்ற என்னில் நிறைவேறட்டும். என்னுடைய இயேசுவை போல் என்னை முற்றும் ஒப்புவித்தேன். என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக் கொள்வார். என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக் கொள்வார். என் நேசர் தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. யாத்ரா 30ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிக்கலாம். தூபம் காட்டுவதற்கு தூபபீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. தூபம் காட்டுவதற்கு ஒரு தூபபீடத்தை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமான சதுரமும் 2 முழ உயரமாய் இருக்க வேண்டும். 2 முழ உயரமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமுகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி. மேற்புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் பசும்பொன் தகட்டால் மூடி. சுற்றிலும் அதுக்கு பொன் திறனை உண்டு பண்ணி. திரையின் கீழே அது 2 பக்கங்களும் அது சிவக்கும் தண்டுள்ள இடங்களாக அது 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் கடைகளை உண்டாக்குவாயாக. அடுத்து அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தினால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் முடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னேறி சிறைக்கும் 4 சந்திக்கும் இடமாக சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக வைத்த கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்பதாகவும் நான் உன்னை சந்திக்கும் சாட்சி சந்நிதியாகிய கிருபாசனத்துக்கு முன்பாகவும் அதை நீ வைக்க கடவாய். அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. ஆனா இந்த தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு எதிராக இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தூபபீடம் இருக்கு. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு அப்படியே எதிர்க்க நேராக இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இந்த தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஆரோன் காலைதோறும் அது மேல் தூபம் காட்ட வேண்டும்.
எத்தனை வசனம்? இது 7. ஆரோன் காலைதோறும் அதிலே தூபம் காட்ட வேண்டும். இந்த தூபபீடத்துல காலைதோறும் ஆரோன் தூபம் காட்ட வேண்டும். அடுத்து மாலையில் விளக்கேற்றும் போதும் அதிலே தூபம் காட்ட கடவுள். மாலையிலே ஆரோன் விளக்கை ஏற்றும் போதும் தூபம் காட்டணும். அப்ப காலையிலும் தூபம் காட்டணும், மாலையிலும் தூபம் காட்டணும். அடுத்து விளக்குகளை விளக்கும் போதும் அதிலே தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். இது 3 நேரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலையிலே ஆரோன் அதுல தூபம் காட்ட வேண்டும், மாலையிலே விளக்கேற்றும் போது தூபம் காட்ட வேண்டும், விளக்குகளை விளக்கும் பொழுதும் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் பொழுதும் அதை சுத்தப்படுத்தும் போதும் தூபம் காட்ட வேண்டும் என்ற முறைகளை கடவுள் மோசேக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த தூபபீடம் என்பது ஜபத்தை குறிக்கக்கூடியது. நம்முடைய ஜபம் தான் தேவ சமூகத்தில் தூபமாக ஏற்கப்படுகிறது. தூபபீடம் என்பது ஜபத்தை குறிக்கிறது. ஆனா இந்த தூபபீடம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறத பார்த்தா, 4, 5, 6 வசனங்களை நீங்க வாசிச்சது பார்த்தா, உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலேயே இந்த தூபபீடம் மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது போல அந்த வசனங்கள் நமக்கு தோன்றுகிறது. ஆனா இந்த தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல் இந்த வசனத்துக்கு ஏற்றவாறு அது தூப கலசமாக இருக்குன்னு சொல்லிட்டார். அவரும் எப்படி சொல்லியிருக்கிறார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். குழாம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அது முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. குத்துவிளக்கும் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து தப்பங்களும் இருந்தன. குத்துவிளக்கு மேஜை, குத்துவிளக்கு எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துல. மேஜையும் பரிசுத்த ஸ்தலத்துல. தேவ சமூக தப்பங்கள், மேஜையில தான் தேவ சமூக தப்பங்கள். அடுத்து 2ஆம் திரைக்குள்ள மகாபரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் திரைக்குள்ள மகாபரிசுத்த ஸ்தலம் என்னும் கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றாகட்டு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. நீங்க பாருங்க, பவுல் எழுதி இருக்கிறத பார்த்தா பவுல் என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்த ஸ்தலத்துல 3 பொருள் இருக்கு. சமூக தப்ப மேஜை இருக்குது, குத்துவிளக்கு இருக்குது, தூபபீடம் இருக்கு. ஆனா பவுல் முந்தின பாகத்துல சமூக தப்ப மேஜை குத்துவிளக்குன்னு சொன்னாரு, தூபபீடத்தை சொல்லல. 2ஆம் திரைக்குள்ள இருக்கிறது என்னன்னா உடன்படிக்கை பெட்டி மட்டும் தான். ஆனா பவுல் அந்த தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த வசனத்தின்படி பார்த்தா, மோசே மூலமா கர்த்தர் எழுதின அந்த ரைட்டிங்கே எப்படி இருக்குது? சாட்சி நானும் சந்திக்கும் சாட்சி சந்நிதியாகிய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த தூபபீடத்தை வைக்கணும்னு சொல்றதும், அப்ப அந்த வசனம் எப்படி இருக்கு? அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்துல தான் இந்த தூபபீடம் இருக்குன்றத அங்க நமக்கு அப்படிதான் தோணுது அந்த வசனத்தை படிச்சா. அதுக்கு ஏற்றாற் போல பவுல் சொல்றத பார்த்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுது. மகாபரிசுத்த ஸ்தலத்துல தான் தூபபீடம்னு சொல்லல, பவுல் தூப கலசம்னு சொல்லிட்டாரு. தூபபீடம்னா ஒரு பெருசா ஒரு பீடம் இருக்கு, தூப கலசம்னா ஒரு சின்ன கலசம். புரியுதுங்களா? பவுல் தூபபீடம்னு சொல்லாதபடிக்கு தூப கலசம் மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு, தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த யாத்திராகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனமும் 30ஆம் அதிகாரம் 5-6 வசனமும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனமும் தூபபீடம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தின்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனா உண்மையிலே தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கு. அது நம்ம நல்லா விளக்கணும். தூபபீடம் என்பது பரிசுத்த ஸ்தலத்துல தான், மகாபரிசுத்த ஸ்தலத்துல இல்லை. முதல்ல இந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி தான் செய்யப்பட்டது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி தான் முதல்ல செய்யப்பட்டது. அதுதான் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த பணிமுட்டு. 25ஆம் அதிகாரம் 8-9 முதல்ல ஒரு கூடாரத்தை எனக்கு உண்டாக்குன்னு சொன்னாரா, வாசஸ்தலத்தை எனக்கு உண்டாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல முதல்ல செய்யப்பட்டது உடன்படிக்கை பெட்டி தான், சாட்சி பெட்டின்னு சொல்லப்பட்டிருக்கும். 12-13 வசனங்களை பார்த்தா ஒரு சாட்சி பெட்டின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யப்பட்டதுன்னா குத்துவிளக்கு. அதே அதிகாரத்தில் நீங்க தொடர்ச்சியா வாசிச்சு பாத்தீங்கன்னா குத்துவிளக்குன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சமூக தப்ப மேஜைகள் செய்யப்பட்டது. இந்த ஒழுங்கு கிரமத்தை நம்ம அதை இன்னொரு அதிகாரத்தில் கூட நம்ம அதை விலகிக் கொள்ளலாம். 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்க. மேலும் தான் புத்திரத்திலுள்ள அகிசாமின் குமாரனாகிய அகல்யாவையும் அவருடைய துணையாக கூட்டினதும் அன்றி நான் இருந்துள்ள யாவருடைய இருதயத்திலே ஞானத்தையும் அறினேன். நான் கட்டளை யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும், அப்ப ஆசரிப்பு ஃபர்ஸ்ட் ஆசரிப்பு கூடாரம், அப்புறம் சாட்சி பெட்டி. அதுதான் முதல்ல உண்டாக்கப்பட்டது சாட்சி பெட்டி. அடுத்து அது
மேலுள்ள கிருபாசனத்தில் குடாரத்திலே சகல பணிமுட்டுகளையும் மேஜையும் அதன் பணிமுட்டுகளையும் மேஜை அதனுடைய பணிமுட்டு, குத்துவிளக்கு சுத்தமான குத்துவிளக்கும் அதன் சகல கருவிகளையும் அதனுடைய கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் போதும். அப்ப பாருங்க, குத்துவிளக்கு மேஜை தூபபீடம் எல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் தான் சொல்லிப்பாரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல. முதல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 3 பொருள் குத்துவிளக்கு, சமூக தப்ப மேஜை, தூபபீடம். அதுக்கப்புறம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தகன பலிபீடம் வெண்கல தொட்டியும் அதுல சொல்லப்படுது. 30ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்க. 30ஆம் அதிகாரம் 26 என்ன பண்ணிருக்கு? அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி பெட்டியையும் அங்கே அதுதான் ஒழுங்கு. ஆசரிப்பு கூடாரத்தின் ஒழுங்கு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்து, அப்புறம் சாட்சி பெட்டி, அப்புறம் மேஜையும் அதன் பணிமுட்டு மேஜை, பணிமுட்டு, குத்துவிளக்கு அதனுடைய கல்வி, தூபபீடமும் அதனுடைய சகல தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் வெண்கல தொட்டியும் சொல்லப்பட்டிருக்கு. போதுமா? சரி, இன்னும் கூட நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். முதல்ல எது செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எது செஞ்சாங்க அப்படின்றதுல இது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறத முதல்ல மென்ஷன் பண்றாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க 3 பொருள் ரெண்டாவது மென்ஷன் பண்றாரு. பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 2 பொருள் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்றாங்க. அந்த ஆர்டர் மாறல. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், இப்படிதான் கொண்டு வராங்க. என்னென்ன இப்படிதான் ஆர்டர் செய்யப்படுவாங்க. முதல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய சமூக தப்ப மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தகன பலிபீடம், வெண்கல தொட்டி, இதுதான் செய்யப்பட்டது. 37:1 வாசிக்க. பெஸ்லேயில் சீத்தி மரத்தினால் பெட்டி உண்டு பண்ணார். பெஸ்லேயில் முதல்ல சீத்தி மரத்தினால் பெட்டி உண்டு பண்ணார். அதான் 37:1 இல்ல. அப்ப 18 வாசிங்க. 10 அதுக்கு 10 வாசிங்க. மேஜையும் சீத்தி மரத்தால் இரண்டாவது மேஜை செய்யப்பட்டது. அதுக்கு 18. குத்துவிளக்கையும் பசுப்பொன்னினால் அடுக்கு வழியாக உண்டாக்கினார். அப்ப முதல்ல செஞ்சது உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் செஞ்சது மேஜை, அப்புறம் குத்துவிளக்கு, அதுக்கப்புறம் தான் தூபபீடம். எத்தனை வசனம்? 25. அப்ப பாருங்க, தூபபீடம் என்பது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு நமக்கு ப்ரூஃப் ஆகுது. ஆனா பவுல் எழுதின அந்த எபிரேயர்ல எழுதின வசனம் இரண்டாம் திரை. முதலாம் திரை என்பது பரிசுத்த ஸ்தலம், இரண்டாம் திரை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா பவுல் சொல்றாரு முதலாம் கூடாரம் என்று சொல்றாரு, இரண்டாம் கூடாரம் என்று சொல்றாரு. முதலாம் கூடாரம்னா பரிசுத்த ஸ்தலம், இரண்டாம் கூடாரம்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். குடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அது முந்தின பாகத்தில் குத்துவிளக்கு, மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. ஒரு கூடாரம் என்பது அது ஒரு முந்தின பாகம்னு சொல்றாரு. கவனிக்கணும் நல்லா, அது ஒரு முந்தின பாகம்னு சொல்றாரு. அதான் முதலாம் கூடாரம். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலமாக்கப்பட்ட கூடாரம் இருந்தது. இரண்டாம் திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலமாக்கப்பட்ட கூடாரம் இருந்தது. இரண்டாம் திரை. முதலாம் திரை என்பது பரிசுத்த ஸ்தலம், இரண்டாம் திரை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இரண்டாம் திரைக்குள்ள உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்கு. முதலாம் திரைக்குள்ளதான் சமூக தப்ப மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம் 3 பொருள் இருக்கு. பவுல் இரண்டாம் திரைக்குள்ள தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னு எழுதிட்டார். வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகல் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அதுல தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டியே இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ யாத்திராகமத்துல சொல்லப்பட்ட அந்த வசனமும் 30ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 5-6 வசனமும் நான் உன்னை சந்திக்கும் சாட்சி சந்நிதியாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த தூபபீடத்தை வைப்பாயாக, அந்த வார்த்தையும் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையும் தூபபீடம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா நாம அது எப்படி முதல்ல எந்த பொருளை உண்டாக்குறாங்க, அதுக்கப்புறம் எந்த பொருளை உண்டாக்குறாங்கன்னு நம்ம ஒரு ஆர்டர் வச்சு பார்த்தோம். 31ஆம் அதிகாரம் 6-7 30, 26, 27 35ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். 37:1 முதல்ல உடன்படிக்கை பெட்டி, 10 அப்புறம் மேஜை, 18 குத்துவிளக்கு, 25, 26, 27 தூபபீடம், அதுக்கப்புறம் 38:1 தகன பலிபீடம், 31:8 வெண்கல தொட்டி. அப்படி இந்த 6 வச்சு கண்டுபிடிச்சு பார்த்தா தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கு. ஆனா இன்னும் நமக்கு அழுத்தமா தூபபீடம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஆதாரமான வசனம் இந்த யாத்திரா 30ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆரோன் காலைதோறும் அதில் தூபம் காட்ட வேண்டும். ஆரோன் காலைதோறும் அதில் தூபம் காட்ட வேண்டும். மாலையில விளக்கேற்றும் போதும் அதில் தூபம் காட்ட கடவன். மாலையில விளக்கேற்றும் போதும் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதில் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதுமேல் அந்நிய துபத்தியாகும் தகன பலி. ஆரோன் காலைதோறும் போட்டுக்கா, மாலைதோறும் அதுமேல் சுகம் தூபம் காட்ட வேண்டும். காலைதோறும் என்ற வார்த்தை ஒவ்வொரு காலையிலும் தூபம் காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆரோன் ஒவ்வொரு நாளும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தூபம் காட்டுற மாதிரி இருக்கும்.
ஆனா 6 வருஷத்துக்கு ஒரு நாளையில 2 தரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஒரு வருஷத்துல 2 டைம்ஸ் போவார். ஒரே நாள்ல 2 தரம் பிரவேசிப்பார். ஒரு முறை தன்னுடைய பாவங்களுக்காக, ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காக. ஒரு வருடத்துல ஒரு தரம் 6 என்ன பண்ணுவாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல 2 டைம்ஸ் பிரவேசிப்பார். ஆனா இங்க காலைதோறும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. நமக்கு நல்ல ப்ரூஃப் ஆகும். புரியுதுங்களா? வருஷத்துல ஒரு முறை காலைதோறும், வருஷத்துல ஒரு முறை மாலைதோறும் சொல்லியிருந்தா தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பார். காலைதோறும் மாலைதோறும் விளக்குகளை விளக்கும் போது தூபம் காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் காலையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த தூபபீடம் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தா தான் தினந்தோறும் போய் 6 பண்ண முடியும். பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டும். 6 பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தினந்தோறும் போகலாம். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருடத்துக்கு ஒரு நாள்ல 2 தடவை தான் போக முடியும். பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, ஒரு பிரதான ஆசிரியர் ஹை பிரீஸ்டா இருந்தா கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள 2ஆம் கூடாரத்துக்குள்ள வருடத்துக்கு ஒரு நாள் தான் உள்ளே பிரவேசித்து தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறதுக்கு போகிறதுக்கு தேவனுடைய அனுமதிச்சிருக்கிறார். அப்ப வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்ப தூபபீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரால் தூபம் காட்ட முடியும். ஆனா இங்க காலைதோறும் மாலைதோறும் தூபம் காட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கின்றது நமக்கு திட்டமாக அது வெளிப்படுகிறது. அப்ப தூபபீடம் என்பது பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கின்றது, திட்டமாக வெளிப்படுகிறது. இந்த தூபபீடம் எதை குறிக்கிறது என்றால் ஜெபம் அதுதான் தூபபீடம். சரி, அப்ப ஏன் பவுல் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த தூபபீடத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல தூப கலசமாக அதை கொண்டு போயிட்டாருன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யப்படக்கூடிய அந்த தூபம் என்பது டெய்லி ஜெபம் பண்ணலாம். அநேக ஜெபங்கள் இருக்கு இல்ல, எவ்வளவோ ஜெபம் இருக்குது. எங்களுக்கு இதை தாங்க, எங்களுக்கு அதை தாங்க, எங்களுக்கு இதை தாங்க, எங்களுக்கு அதை தாங்க, ஊர்பட்ட ஜெபத்தை நம்ம பண்றோம். ஆனா அதெல்லாம் காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஜெபம் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நாம் எப்போது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த வசனம் லூக்கா 21:35-36 இயேசு சொன்னபடினாலே அந்த வசனத்தின் படி பவுல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இந்த தூப கலசம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மாசத்தவர்களாக, குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக நாம் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறதுல இதுதான் மேன்மையான ஜெபம். மற்ற ஜெபம் நம்ம பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதை தாங்க, எங்களுக்கு அதை தாங்க, தேவைகளுக்காக கூட ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு அது வேணும், நல்ல ஒரு வாகனம் வேணும், இதெல்லாம் கேட்கலாம். எல்லாத்தை விட மேன்மையான ஜெபம், முக்கியமானது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதுக்கு விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை அதிக மேன்மையாக பவுல் எண்ணிதான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தூபபீடத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல தூப கலசமாக அதை உள்ள கொண்டு போயிருக்கிறார். எபிரேய சபை ரொம்ப மேன்மையாக அவர் அதை எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு ஜெபங்கள் பண்றோம் பண்ணிக்கலாம். ஊர்பட்ட ஜெபங்கள் இருந்தாலும் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போது விழித்திருந்து ஜெபிக்கிறோமா, அதுவே மேன்மையான ஜெபம். அதனாலதான் பவுல் மற்ற ஜெபங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனம், அங்கதான் இயேசுவும் பிதாவும் அங்க இருக்கிற தேவன், திருத்தோ தேவனுடைய மகிமை அங்கதான் வெளிப்படுது. அவங்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த வெளிச்சத்துல தான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தூபபீடத்தை மகா பரிசுத்த ஸ்தலம் தூப கலசமாக அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு போயிருக்கிறார். அப்போ எது மேன்மையான ஜெபம் என்பது தெரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால என்னென்னமோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் கர்த்தாக நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று நாம் அறியாது இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறா அப்படின்னு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவரே நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அதை நாம் ஆவியில நம்ம ஃபீல் பண்ணணும். பிரேயர் இப்படி போயிட்டு இருக்கு, உள்ள ஆவியானவர் வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா சில நேரத்துக்கு நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில நிறையறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியில நிறைஞ்சிட்டோம்னா ஆவியில உள்ள நல்லா நம்மள ஆவியில உள்ள நல்லா நமக்குள்ள அனல் கொள்ளும் பொழுது அவரே ஜெபத்தை ஏறெடுப்பாரு. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26-27 நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், விடுதல் செய்கிறார் சொல்ல வாசிங்க அந்த வசனத்தை. மற்றபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு சில என்ன வேண்டிக் கொள்றது, எப்படி வேண்டிக் கொள்றதுன்னு தெரியாமலே ஏதாவது ஒன்று பேசி ஜோம் பண்ணிட்டு கிடப்போம்.
நம்முடைய ஜெபம் மகாபரிசுத்த ஸ்தலத்தை எட்ட வேண்டும். அதான் பிரேயர். பாவ நிவர்த்தி என்பது வருடத்திலே ஒரு தரம் ஆகும். தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக 2 தரம் உள்ளே பிரவேசிக்கிறார். அதே நான் உங்களுக்கு சொல்றேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல தான் 8-9 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. வருடத்திலே ஒரு நாளில் 2 தரம் ஆரோன் பிரவேசிக்கிறார். பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, இங்க பரிசுத்த ஸ்தலம் சொல்லப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். தன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. அவன் போய் உள்ள கடவுள்கிட்ட பேசிட்டு வர வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல வாசல்ல ஓத்த கூட நிக்க கூடாது. இது ஆரோன் தான் தேவனோடு பேசக்கூடிய இடத்துல அங்க இருக்கிறார். பிரதான ஆசிரியர் மாத்திரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு அலோ. ஆரோனுடைய குமாரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ். இந்த உடன் ஊழியர்கள் எல்லாம் மகா பரிசுத்த அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போய் ஊழியம் செய்யணும். ஆனா பிரதான ஊழியர், சீஃப் பாஸ்டர், ஹை பிரீஸ்ட், இவர் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். அதுக்குள்ள வருடத்துக்கு ஒரு நாள் 2 டைம்ஸ் தான் போகும். ஒன்ஸ் தன்னுடைய பாவங்களுக்காக, தன் வீட்டாருடைய பாவங்களுக்காக. செகண்ட், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. எப்படி இருக்கு பாருங்க ஒழுங்கு. அதே தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் தான் பிதாவாகிய தேவனோடு குமாரனோட ஐக்கியம் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய ஜெபம் தான் உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டக்கூடிய ஒரு ஜெபம். எட்டி தேவ மகிமையை கிட்டி நமக்கு கொண்டு வரக்கூடிய ஜெபம் அப்போஸ்தலருடைய ஜெபம். ஆனா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாதுன்னு நான் சொல்லலை. உங்களுடைய ஜெபத்தை காட்டில அவங்களுடைய ஜெபம் மகா அதிகம். அவங்க எப்பொழுதும் கருத்தாக ஜெபிப்பாங்க. அவங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டக்கூடிய இடத்துல தேவன் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம ஏதாவது ஜெபம் பண்ண கிடப்போம். நாம ஜெபிக்கிறதுக்கும் அப்போஸ்தலர்களோடு இணைந்து ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் பரிசுத்தாய் பெற்ற மாத்திரத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய அந்யோன்யம், அப்பமிக்குதல், ஜெபம், இதுல நீங்கள் உறுதியாக அவங்க தரித்திருந்தார்கள். அதனாலதான் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சபையில அனுதினம் தேவன் சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40, 41, 42, 43 வசனங்களை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலரோடு ஒரு ஐக்கியம், அந்யோன்யம், ஜெபம், அப்பமிக்குதல், இதுல உறுதியாக தரித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிகளும். அதுலதான் வலிமை இருக்குது. அவங்களுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம். நீங்க பண்ற சோத்திரம் மாதிரி இருக்காது. நீங்க தனியா சோத்திரம் பண்றது ஜெபம் பண்றது நல்லது, அது பர்சனல் பிரேயர் உங்களுக்கு வேணும். ஆனா அவங்க கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கிறது, சோத்திரம் பண்றது முற்றிலும் மாறுபட்டது. அது வலிமையானது, அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்கக்கூடியது. அதனால அப்போஸ்தலர்கள் எங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறது. எங்களுடைய ஜெபம் உடனே ஏற்படுத்தப்படும். எங்களோட ஐக்கியம் இருக்கும்போது உடனே அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கும் என்கிற இடத்துல அப்போஸ்தலர் உறுதியாக அதை சொல்லக்கூடிய இடத்துல தேவன் அந்த பாக்கியத்தை அப்போஸ்தலருக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் தான் பிதாவோடு பேசுவார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய விண்ணப்பம் தான் போச்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவர் பிரதான அப்போஸ்தலர். அவர் போயிட்டாரு பரலோகத்துல பிதா வலதுபுறத்துல உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் இங்க பிரதான அப்போஸ்தலர் பேதுரு. பேதுருடைய ஜெபம் கேட்கப்பட்டு, பேதுருடைய உபதேசம் அங்க அங்கீகரிக்கப்பட்டு, உடனே வீட்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வந்ததுன்னா உடனே பேதுருடைய ஜெபம் பரலோகத்தை எட்டக்கூடிய இடத்துல இருக்கிறது. பேதுரு பசியா இருக்கும்போது வானத்திலிருந்து கூடி இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ பரலோகம் பேதுருக்கு திறந்திருக்கிறது. அதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றேன். பரலோகம் பேதுருக்கு திறந்திருக்கு. பேதுரு கட்டிப்பட்டாலும் அங்க உடனே ஆடு வந்து அங்க 3ஆம் காவல் 4ஆம் காவலை தாண்டி பேதுரு வெளியே வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். பவுல் பிரதான அப்போஸ்தலருக்கு நான் சலைச்சவன் அல்லன்னு சொன்னபடினாலே அவருடைய துதியும் ஜெபமும் உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டக்கூடிய இடத்துல இருக்கிறது. அவரை குறித்து சிறைச்சாலையில பார்த்தாலும் கதவுகள், கட்டுகள் எல்லாம் கண்டு போகக்கூடிய இடத்துல அவருடைய ஆராதனை மகா பரிசுத்த ஸ்தலத்தை எட்டக்கூடிய இடத்துல இருக்கிறது. பவுலுடைய ஒரு ஜெபம் அநேகரை விடுதலையாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்த வண்ணமாக இருக்கு. இது அப்போஸ்தலருடைய ஜெபம் உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்றி ஒரு அற்புதத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல, தேவ மகிமையை கொண்டு வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு தேவன் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்ப இந்த தூபபீடம் என்பது ஜெபத்தை குறிக்கும். யூதர்களுக்கு 3 மணி நேரம்னா, யூதர்களுக்கு காலையில 3 மணி நேரம்னா, நமக்கு இங்க எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி நேரம். யூதர்களுக்கு அங்க 9ஆம் மணி நேரம்னா, நமக்கு அது 3ஆம் மணி நேரம். ஆனா இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல
ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:1 வாசிக்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க. அப்ப பாருங்க, ஆரோனுக்கு ஜெப வேலை சொல்லப்பட்டது. காலைதோறும் ஜெபிக்க வேண்டும், மாலைதோறும் ஜெபிக்க வேண்டும், விளக்குகளை விளக்கேற்றும் பொழுது ஜெபிக்க வேண்டும். அது ஆரோனுக்கு. இங்க அலங்கார வாசல சப்பானி இருக்கிறான். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில தான் பேதுரு அப்போஸ்தலரும் யோவான் அப்போஸ்தலரும் அங்கே போய் அந்த சப்பானிக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சர்வாங்க சுகத்தை அந்த சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடக்காத அந்த சப்பானி இப்போ நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து மயக்கப்படுத்துகிறான். நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? அப்ப ஜெப வாழ்க்கையில அது ஜெபத்திலே நம்ம நிலைநிற்கணும், ஜெபத்திலே நாம் நடக்கணும். அதுக்கப்புறம் குதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இந்த சப்பானி எப்படியெல்லாம் அவன் வலிமையாடிறான் பாருங்க. நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து அவன் மயக்கப்பட்டான். அப்போஸ்தலருக்கு பின்பாக சத்தத்தை பார்க்கணும். இங்க ஜெப வேலையாக 9ஆம் மணி வேலை என்று சொல்லப்படும். இந்த 9ஆம் மணி வேலையில நாம் ஜெபிக்க வேண்டும். சில வேலைகள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கல, அந்த நேரத்தில் ஜெபிக்கிறது நமக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப இந்த 3ஆம் மணி நேரம், மதியானம் 3 மணி நேரம், அதிகாலை 3 மணி நேரம், இதெல்லாம் காலை 9ஆம் மணி நேரம், அதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஜெப நேரம். மதியானம் 3 மணிக்கு ஜெபிக்கிறது ஒரு நல்ல ஜெப நேரம். 9 மணிக்கு ஜெபிக்கிறது நல்ல ஒரு ஜெப நேரம். அதனாலதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால என்னமோ சபையில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் மணி நேரத்துல அந்த ஜெபத்தை வைத்திருக்கிறாங்க. இல்ல, நமக்கு 9 மணி நேரம்னா யூதர்களுக்கு அது 3 மணி நேரம், 6 மணி நேரம் டிஃபரன்ஸ். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தது அதிகாலை 3 மணி நேரம், நமக்கு அது 9ஆம் மணி நேரம். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்ததுனால உயிர்த்தது அந்த நேரம் யூதருடைய கணக்குப்படி 3ஆம் மணி நேரம், நம்முடைய கணக்குப்படி அந்த நேரம் 9ஆம் மணி நேரம். அதனால ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு நம்ம சர்வீஸ் வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தது அந்த நேரத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். உயிர்த்தது அந்த நேரத்தில் நம்ம தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த ஜெப வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஒரு நேரியன் ஒரு 150 இருந்தாங்க. அப்போ சில 10:1-2 இருப்பாரு. இது 9ஆம் மணி நேரம். கரெக்ட். இது 9ஆம் மணி நேரம். ஒன்னேடி அவரும் 9ஆம் மணி நேரத்துல தான் என்ன பண்ணிக்கிறாரு? ஜெபிக்கிறார். அப்ப 9ஆம் மணி நேரத்துல ஜெபிக்கும் பொழுது இங்க தேவதூதர் பொன்னையனுடைய அறைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய இடத்துல பிரத்யட்சமா பிரவேசிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்க அந்த 9ஆம் மணி ஆகிய அந்த ஜெப வேலையில பேதுரு யோவான் அப்போஸ்தலர் ஜெபிக்கிறதுக்கு போகும்பொழுது இந்த சப்பானிக்கு ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த சரியான நேரத்தை நாம் குறிப்பிட்டு அந்த நேரத்துல ஜெபிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கத்தான் செய்கிறது. நம்ம சர்ச்சில் இலக்காட்சி செல்கிறார். ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தொடர்ச்சியாக ஜெபிக்கிறார். 3ஆம் மணி நேரம் என்பது நல்ல ஒரு நேரம். அந்த நேரத்தை தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய மாற்றம், நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல ஒரு உயர்வு, மேன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த குறித்த நேரத்துல நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஜெப ஊழியம் அவங்க கடவுள் அந்த ஜெப ஊழியத்தை கொடுத்துட்டு நல்லா அந்த ஊழியத்தை அவங்க பார்த்து செய்யறாங்க. எல்லாரும் ஜெபிக்கும். அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜெபிக்கும். அப்போஸ்தலர்கள் எல்லாமே அதிகாலை 4 மணிக்கு ஜெபிக்கிறாங்க. அந்த 4 மணி நேரத்துல நம்ம கரெக்டா ஜெபிக்கும் போது இன்னும் நமக்கு ஒரு வெயிட் இருக்கு. 4 to 5 அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தை கூட நம்ம நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். பேதுரு ஜெபிக்கிறார். பேதுரு பசுண்டாகும் போது அவர் வீட்டுல ஜெபம் பண்ணும் போது தான் அந்த கூடி இறங்கி வருது. அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பின்னாடி 7-8 வசனங்கள் இருக்கா, 9ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுநாளே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சென்று வருகிற பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல்வீட்டுக்கு ஏறினான். 6ஆம் மணி நேரம். அப்ப இங்க அது 12ஆம் மணி நேரம். இரவுலே 4 ஜாமம் இருக்குது. சாயங்காலம் 6 to 9. சாயங்காலம் என்பது 6 to 9, அதான் சாயங்காலம். 9 to 12. 9 to 12 என்னது? 9 to 12 ராத்திரி, நடுராத்திரி. 12 to 3 சேவல் கூவும் நேரம். 3 to விடிய கால 6 விடிய கால இப்படி 4 ஜாமம். அப்ப பேதுரு 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்றதுக்கு மேல் வீட்டுல ஏறாருல, இங்க பொன்னேலியும் 9ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணிருக்காரு.
பேதுரு அப்போஸ்தலரும் யோவான் அப்போஸ்தலரும் அலங்கார வாசல்ல 9ஆம் மணி ஆகிய அந்த ஜெப வேலைக்கு அவங்க போறாங்க. இதெல்லாம் நம்ம தூபம் 6 எப்ப தூபம் காட்ட வேண்டும்? காலைதோறும் தூபம் காட்ட வேண்டும். காலைதோறும் அது ஒரு டைம் 4 மணிக்கு நம்ம எடுத்துக்கிறோம், 4 மணிக்கு ஜெபிக்கிறோம், 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். மாலைதோறும் தூபம் காட்ட வேண்டும், அது ஒரு ஜாமம் 6ஆம் மணி நேரம், சாயங்காலம் 6 மணி அங்க ஒரு பிரேயர் போகணும். அதனால ஈவினிங்ல சர்வீஸ் நம்ம பாருங்க ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ஒரு ஜெப வேலை. காலைதோறும் தூபம் காட்ட வேண்டும், மாலைதோறும் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கு பொழுது தூபம் காட்ட. விளக்கு என்றால் சபை. புத்துவிளக்குனால என்னது? சபை. அப்ப காலையில சபையில நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பிரேயர் வைக்கணும். காலையில என்ன சபையில பிரேயர் நடக்கணும், சாயங்காலத்திலே சபையில என்ன பண்ணணும்? பிரேயர் நடக்கணும். அதான் காலைதோறும் தூபம் காட்ட வேண்டும், மாலைதோறும் தூபம் காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் சபைகளை விளக்கும்போது சபையை சுத்தப்படுத்தின உடனே ஒரு தூபம் காட்ட வேண்டும். சபையை நல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தின உடனே முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சபையை ஒரு ஜபம் போடணும், ஆவியில மேலே ஒரு பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஒழுங்கு பழைய ஏற்பாட்டிலே நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபம் என்பது ரொம்ப அவசியம். நம்முடைய சபையில காலைதோறும் மாலைதோறும் ஒவ்வொரு முறை சபையை சுத்தப்படுத்தும் பொழுது ஜபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் சபைக்கு கொடுக்கணும். ஜபத்தில் எப்போதும் நம்முடைய சபை நிலைநிற்க, ஜபத்தில் விழித்திருக்கக்கூடிய ஒரு சபையாக காணப்பட வேண்டும். அதுக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. தொடர்ந்து சபையில காலை மாலை ஜெபம் பண்ணிட்டே இருக்க. அற்புதம் நடக்கும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து சபையில ஜெபம் நடக்கிறது கர்த்தருடைய கட்டளை நம்ம ஓடுறோம். இல்ல நிறைய ஜெபம் இருக்கு. கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இருக்கு, கருத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இருக்கு, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு, நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு, பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இருக்கு, போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இருக்கு. ஜெபம் என்பதே ஒரு யுத்தம் மாதிரி பண்ணி ஜெபிக்கிறது தான் அது போராடி ஜெபிக்கிற ஜெபம். அதை பவுல் ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார். ரோமர் சபைக்கு சொல்லும்போது ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு போராட வேண்டும் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எத்தனாம் 32 ரோமர் 15:32. அப்போ போராடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு என்ற ஆற்றங்கரையிலே அவன் போராடி ஜெபித்தான். யாக்கோபு போராடி ஜெபிக்கும் பொழுது யாக்கோபு வீட்டுல பிள்ளைங்க மனைவி யாருமே கிடையாது. இல்ல யாக்கோபு என்ற ஆற்றத்திலே போராடி ஜெபிச்சான். கடவுளே சொல்றாரு, தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்று அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்கிற நாமத்தை அவனுக்கு தேவன் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். சில போராட்டங்கள், சில யுத்தங்கள் நமக்கு வரும்பொழுது ஜெபிக்காம போயிருக்கிறார். அந்த யுத்த நேரத்தில் நம்ம ஜெபிச்சே ஆகும். இல்லைன்னா தோல்விகள் நேரிடும், பல பிரச்சனைகள் நேரிடும், பல சிறையிருப்புகள் நமக்குள்ள வந்துடும், எதிரிகள் கட்டி பெறும். அதனால ஜெபம் என்பது ஒரு யுத்தம். யுத்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். யுத்த நேரத்தில் தாவீது அவர் ஸ்பாட்ல இல்லாத படிக்க யுத்த நேரத்தில் வீட்டுல இருந்ததுனால விபச்சாரம், கொலை பாதகம் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய ஜாம்பவான் தாவீது, தேவனுடைய யுத்தத்துக்கு ஏற்றவர், தேவனுடைய யுத்தத்தை போல ஒரு இதயம் உள்ள தாவீது. ஆனா யுத்த நேரத்துல ஸ்பாட்ல இல்லாம வீட்டுல இருந்தபடினால விபச்சார பாவம் தாவீதை மேற்கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யுத்தம் நடக்கும் பொழுது, சமய ஆலய பணி நடக்கும் பொழுது ஒரு பையன் வீட்டுல இருக்கக்கூடாது. வீட்டுல இருக்கிற பையன்கள் தாக்கப்படுவாங்க. ஸ்பாட்ல இருக்கு. சபையில வேலை நடக்கும் போது நீங்க வீட்டுல இருந்து பாருங்க, கண்டிப்பா தாக்கப்படுவீங்க. நீங்க வரவே முடியாது. சபையில வேலை நடக்கும் போது நீ யுத்தம் நடக்குது, எல்லாம் நீங்க ஸ்பாட்ல இருந்து சோத்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. வீட்டுல இருந்தீங்கன்னா தாக்கப்படுவீங்க, அடிமைத்தன ஆவினால நெருக்கப்படுவீங்க, விபச்சார ஆவினால தீண்டப்படுவீங்க, கொலைப்பாடுகள் தான். இந்த யுத்த நடக்கிற தாவீது யுத்தத்துக்கு செல்லாம வீட்டுல இருந்தபடினாலே அங்கதான் உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக, அது விபச்சாரம் ஆயிடுச்சு. அவர் எடுத்துக்கொண்டதுனால உரியாவை போட்டு தள்ள வேண்டியதாயிடுச்சு, அது ஒரு கொலைபாதகம் ஆயிடுச்சு. காரணம் யுத்த நேரத்துல போராடி ஜெபிக்காம வீட்டுல இருந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு.
யுத்த நேரத்தில் நல்லா ஜெபிக்கும். சபையில ஒரு விளக்கு ஏற்றும் போது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க. நம்ம ஒரு சர்ச் பில்ட் பண்ணும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டியது? ஆனா எல்லாரும் விளக்கு தரமாலாம் இருக்கிறீங்க, அதனால உதவுறது எல்லாரும் நிறைய நெருக்கடிகள் இருக்கு எல்லாரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பெருமையும் மேற்குமையும் தான் இருக்கு, தவிர தேவனை பற்றினதான அறிவு முழுமையா கிடையாது. யாரும் என்னை சுத்தி கூட நிறைய ஜனங்க இருக்கு, ஒண்ணுமே தெரியாம பில்டர் பாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறதுங்களே தவிர காலவரை அறிவு நான் சொல்லி தர மாட்டேன். இது மாதிரி ஜனங்களுக்கு நிறைய சொல்லி தர மாட்டேன். நீ தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா சொல்லி கொடுத்து என்கிட்ட தான் கத்துக்கிறது கூட சொல்ல மாட்டேங்க. அதுவே இருக்கு அவன் கௌரவமா நினைக்கிறதுக்கு, இவங்க கிட்ட போய் கத்துக்கணும் நமக்கு அசிங்கமா இருக்கும், அவமானமா என்றாங்க. அப்ப எப்படி உங்களுக்குள்ள வாழ்க்கையில் உயர்வும்? ஒரு காலத்துல பேயா போயிருவது. தாழ்மை ரொம்ப முக்கிய கிறிஸ்தவ வாழ்க்கை. தாழ்மை இல்லைன்னா நீ அடிப்படை கிறிஸ்தவனே கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது. நிறைய பேர் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு மறைமுகமாவே பில்ட் ஆகணும். அதெல்லாம் நீ நடக்காது. அப்போஸ்தலர் ஊழியத்துல எங்களை தவிர்த்து இந்த ஊழியத்தை நீங்க தலைகீழ நின்று ஜெபம் செய்ய முடியாது. நாங்க அழைப்பையும் அவருடைய கிருபையில் நிலைநிறுத்திக் கொண்டது. பைபிள் படிச்சு பேசலாங்க, அழைப்பு பேசுங்க. நீங்க பச்சை கூட பேச முடியாது. நான் பல முறை சொல்லி கொடுத்தா கூட நீங்க அதை பிடிச்சுக்க முடியாது. அது தேவன் நீங்க அதை பிடிச்சிருக்க. நாங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி, நீதிபதி, நாங்க தான் ஜட்ஜ். நாங்க என்ன சொல்றோமோ அதை தீர்ப்பு. அது அப்படியே கத்த செய்யக்கூடிய இடத்துல எங்களுக்கு அதை கிருபை கொடுத்திருக்காரு. நாங்க பிரகாசமாக ஜெபம் பண்ணி சோத்திரம் போட்டு வேதத்தை ஆராய்ந்து அவருடைய ஆவில மார்க் போட்டா மார்க் விழுந்துச்சு, அவ்வளவுதான். அதுதான் கடவுள் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆளுமை தங்கி கத்தருக்கு சோத்திரம். இப்படி சொல்கிறதுக்கு கத்தரை எங்களை தகுதிப்பட்டிருக்க, அதுக்காக கத்தரை நான் சோத்திரம் பண்றேன். இப்போ நல்லா கத்துக்கிறது, கடவுளை பற்றினதான முழுமையான அறிவு நமக்கு. அப்ப அப்போஸ்தலர்கள் எதனால அந்த தூப கலசத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூபபீடத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூப கலசமாக கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னா, தேவையான ஜெபம் ஒன்றே, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு போல் நாம் எடுத்து செல்கிறோம். ஜெபத்துக்கு கிருபை வாங்கினவங்க நல்லா ஜெபம் பண்ணி இருக்கேன், ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்ம இந்த உண்மைகள் தான் தெரியாம இருந்தா உனக்கு எங்க அடி விழுது, எதனால அடி விழுதுன்னு தெரியாது. அடி விழுந்துகிட்டே இருக்கும் வாழ்நாளெல்லாம். அன்னைக்கு எங்க விழுது, எதனால விழுது நமக்கு தெரியும். காரணம் தேவனை அறிகிற அறிவில்லை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள் நமக்கு தெரியல. நமக்கு இல்லை எவ்வளவு உண்மை பாருங்க. ஏன் கொலைப்பாத விபச்சாரம் வந்தது? யுத்த நேரத்தில் ஜெபிக்காம போனதுனால தான். அதான் அது யுத்த நேரத்தில் களத்துல நிற்காம, ஸ்பாட்ல நிற்காம, வீட்டுல இருந்ததுனால தான் பிரச்சனை. அதனால இங்க வருகிறோம், பல வேலைகளை செய்யணும். அது எல்லாத்தையும் காட்டு ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வேலைகளை வேணாலும் செய்யணும், ஆனா அதற்கு முன்பதாக முழங்கால் படித்து ஜபம் பண்ணிட்டு அந்த வேலைகளை தொடங்குங்க. அது உங்களுக்கு நல்லது. எல்லா ஜபத்தோடு சோத்திரத்தோடு செய்யுங்க. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தாவீது 10ஆம் சங்கீதத்தில் 7 முறை முகத்தை எனக்கு மறைக்கிறேன், ஏன் மறைந்திருக்கிறேன் என்று கேட்டு புலம்பும். ஜபத்துக்கு சரி கொடுக்கும். 7 முறை முகத்தை மறைக்கிறேன், ஏன் எனக்கு ஆபத்து நேரிடும் போது நீ மறைந்திருக்கிறீர்கள். நீ மௌனமா இருந்தால் நான் குழியில் இருந்தவர்களுக்கு சமமானவன் என்று தாவீது 28:1 வாசகம். கண்மலையாக கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல் மௌனமா இராதேயும். நீ மௌனமா இருந்தால் நான் குழியில் இருந்தவர்களுக்கு ஒப்பாவேன். நீ மௌனமா இருந்தால் குழியில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாவேன். நம்முடைய ஜபத்தை கடவுள் கேட்கலன்னா நாம குழியில் இருக்கிறது போல ஃபீலிங் இருக்கும். என் கண்மலையாகி கர்த்தாவே, கூப்பிடும் போது என் ஜபத்தை கேளு. கேளாதவர் போல இருந்தால் குழியில் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாவேன். நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும். நம்முடைய ஜபம் நமக்கு தேவ மகிமை கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஜபம் திரும்ப நம்முடைய மடியில வந்து நமக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கு என்பதுதான் அதற்குரிய பொருள். தேவன் துக்கமாக இருக்கிறார். நம்முடைய ஜபம் கேட்கப்படாதபடி, கேட்கக்கூடாதபடி சரி மந்தமாகவில்லை. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்துகிறது என்று சொல்றார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய கை குறுகவும் இல்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கப்படாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ உங்க ஜபம் கேட்காதபடிக்கு கடவுளுக்கு மந்தமான செவி கிடையாது. அவருக்கு காது நல்லா கேட்கும். ஆனா நம்முடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. அக்கிரமம் தான். அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம செய்யணும் பாத்தீங்களா, அதுதான் அக்கிரமம். அந்த அக்கிரமங்களும் பாவங்களும் தான் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை ஏற்படுத்துகிறது.
நம்ம எவ்வளவு நல்ல கிரிகளை செஞ்சாலும் கடவுளுக்கு பிடிச்சதை செய்யலன்னா அதெல்லாம் அக்கிரமம் செய்திக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்ன அகல். ஆனா அவன் சொல்றான், என்ன அப்படி சொல்லி எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு நாங்க பேய் தோர்த்திருக்கோம் உங்களுடைய நாமத்தினால, எவ்வளவு அற்புத அடையாளங்களை எங்க மூலமா நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பேரை சொல்லிட்டு ஊர்பட்ட பேயை தோர்த்திருக்கிறோம், ஊர்பட்ட நோயை தோர்த்திருக்கிறோம், அற்புதங்களா நடந்திருக்குது, தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறோம், அதுவும் நடந்திருக்கு. ஆனா எங்களை பார்த்து அக்கிரமம் செய்ய காரியத்தை சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மெய்யாகவே சாதாரண வசனம் கிடையாது. இது நமக்கு திகிலூட்டக்கூடிய ஒரு வசனம், நமக்கு மிகவும் திகிலூட்டக்கூடிய ஒரு வசனம், ரொம்ப அபாயகரமான வசனம். ஆனா நம்ம கிரியமா செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அதுல கர்த்தர் பிரியப்படலைன்னா, மகிழப்படலைன்னா அது ஒரு அக்கிரமம் செய்யுதா, அதுல கடவுளுக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனா நம்ம எதை செஞ்சுட்டு இருப்போம், நம்மளே சந்தோஷத்துக்காக செஞ்சுட்டு, ஆனா அதுல கடவுளுக்கு சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரி எவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எவனா உங்களுக்கு சித்தமானது சேர்த்து ஜெபிக்கிறானா, நாம் எதையாக கேட்டா ஜெபத்துல அவரை சித்தத்தின்படி கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கிறது நிச்சயமாக சொல்றாங்க. ஓனியோவான்ல எத்தனாம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 14 ஓனியோவான் 5ஆம் அதிகாரம் 14 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நீங்க அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். அப்பதான் அவருக்கு செவி கொடுக்க முடியும். அதுதான் கூப்பிடும். அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கிறீங்களா, அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர் சித்தத்தின்படி நாம் கேட்கிறோம். எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானா நாம பண்ற விருதுக்கு வாங்க. ராஜா சொல்றாரு, ஏன் சித்தத்தை கேட்கிறிய, உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்துல பாதி கதை நான் தாரேன். ராஜாவுக்கு சித்தமா, ராஜாவுக்கு சித்தமா அப்ப கேட்கிற பணமா கேட்கறது இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு சுயாதீன சித்தம் இருக்கு. அப்ப இதுதான் தூபபடத்தை கொடுத்து ஒரு சின்ன விளக்கு போறேன். அது ஆரோக்கியம் எப்பப்பெல்லாம் அதுல தூபம் காட்டணும், காலை தூரம் தூபம் காட்டணும், மாலை தூரம் தூபம் காட்டணும், விளக்குகளை விளக்கும் போது தூபம் காட்ட வேண்டும். அப்ப தூபபீடம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் அது தூப கலசமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குதுன்னு கொண்டு வந்திருக்கிறாருன்னா தேவையான ஜெபம் ஒன்று, மனுஷகுமார முன்பாக பாத்திரங்களாக எண்ணப்படுகிறது. எப்போது நாம் விழுத்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு சில நேரங்கள் 9ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, இப்படிப்பட்ட ஜெப நேரங்கள், அந்த நேரங்களை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அப்போஸ்தலரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம், நாம ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணாலும் ஊழியரோடு இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நல்ல பவர் இருக்கு. அதே ஜெபத்துல போராடி ஜெபிக்கிற ஜெபமும் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் யுத்த காலத்துல நாம் ஜெபிச்சுட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் வீட்டுல இருந்தா தாக்கப்படுவோம், விபச்சார ஆவியால் தாக்கப்படுவோம், துர்குணத்துல தான் காயிட்டான், சகோதரனை கொண்டுட்டான், மனுஷன் கொலை பார்க்க. அங்கெல்லாம் துர்குணம் வந்து எல்லாரும் கொண்டு போகணும். எத்தனை பேரை கொண்டு போகணும் நமக்கே தெரியாது. கொண்டு போகணும், ஊர் போட்ட பேரை கொண்டு போகணும் துர்குணத்துல. இதெல்லாம் மாறணும்னா தூபபீடம் என்கிற ஜெப வாழ்க்கை இந்த நாளிலே நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டும். நாமளே ஒரு தூப பீடமாக மாற வேண்டும், தூப கலசமாக மாற வேண்டும். உலகால் படித்து மனுஷகுமார முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படுகிறது. எப்போதும் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இதுவே நம்முடைய முக்கியமான ஜெபமாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நேரத்தை சோதம்